நான் என்ன பாவம் செஞ்சேன்? எனக்கு மட்டும் ஏன் எல்லாம் தப்பு தப்பா நடக்குது? ஆர்த்தி, இங்க தனியா என்ன பண்ற? எனக்கு தெரியும், ரகு மாதிரி ஒரு நல்ல பையன் மாப்பிள்ளையா வரணும்னு வேண்டிக்கிறல. ரகு பாத்தியா என்ன சொன்னா பிரியங்கா? நீ கொடுத்த பொம்மையா கொடுத்த, வாங்கி பேக்ல வச்சுக்கிட்டான். வேற என்ன சொன்னா? வேற எதுவுமே சொல்லலையா? ஏதோ சொன்னானே. அவன் உனக்கு நல்ல ஃப்ரெண்டா இருப்பான்னு சொல்ல சொன்னான். ரகுவை நினைச்சு உன் வாழ்க்கைய குழப்பிக்காத. கடவுளை சாட்சியா வச்சு கல்யாணம் பண்ணிக்கிட்டவங்க கூட பிரிஞ்சு போயிருக்காங்க. இது வெறும் காதல் தானே. யாருங்க ரகு ஆர்த்தின்ற பேர்ல அர்ச்சனை சீட்டு கொடுத்தது? நான் தாங்க. நான் தான் ரகு, அவங்க ஆர்த்தி. இவ்வளோ நேரம் நீயும் பிரியங்காவும் பேசினது உண்மையா? என்ன மன்னிச்சிடு ரகு, உன்கிட்ட போய் சொல்லிட்டேன். நான் உண்மையோட விரும்புறேன். ரெண்டு பேரும் வந்து அர்ச்சனை தட்ட சேவிங்கோ. சககுடும்பானாம் ஷமஸ்தைர்ய வீர்ய விஜயாத்ராரோக்ய ஐஸ்வர்யாணாபிவத்யர்த்தம் மிட்டகாம் ஸ்ரீ மகா துர்கா பரமேஸ்வரி நமஹ. ஓம் ஐம் ஹ்ரீம் ஸ்ரீம் துர்காஜி நமஹ. ரகு, ஃப்ளைட் ஏதாவது கேன்சல் ஆயிடுச்சா? இல்லை, நான் தான் ட்ரிப்பை கேன்சல் பண்ணிட்டேன். நீ என்ன செய்யறேன்னு யோசிச்சுதான் சரியா? ஆர்த்திக்காக இவ்வளவு பெரிய ஃபியூச்சர் இழந்திருக்கே தெரியுமா? நான் நல்லா இருக்கணுன்ற ஒரே காரணத்துக்காக ஆர்த்தி தான் காதலியை தியாகம் பண்ணிட்டான். அவளே இல்லைன்னு ஆனதுக்கப்புறம் அவள் சொல்லி கொடுத்த படிப்பு மட்டும் எதுக்கு? அதான் அவளை பார்த்துட்டே வாழ்ந்துடலான்னு திரும்பி வந்துட்டேன். புரிஞ்சுக்காம பேசாத ரகு. நீ இவ்வளவு கல்யாணம் பண்ணிக்கிட்டு இங்க கஷ்டப்படுறத விட வெளிநாட்டுக்கு போய் நல்லா வாழணும்னு ஆசைப்பட்டேன். நாம வாழ்றதுக்காக மற்றவங்களை அழிக்கிறது துரோகம். அதை நீ ஒரு ஃப்ரெண்டுன்ற பேர்ல பண்ண பார்த்த. உன்னை அந்த ஆண்டவன் கூட மன்னிக்க மாட்டான். இது எல்லாத்தையும் ஆர்த்தி கிட்ட சொல்லி உங்க நட்பை நான் கெடுக்க விரும்பல. மனசு சரியில்லைன்னா தான் எல்லாரும் கோயிலுக்கு வருவாங்க. ஆனா மனசே இல்லாம கோயிலுக்கு வந்தவ நீ மட்டும்தான். ஆரத்தி எடுத்துக்கோங்கோ. ரெண்டு பேரும் வாழ்நாள் பூரா நன்னா இருக்கணும். சீக்கிரம் வா, கெமிஸ்ட்ரியில மூடிட்டு வாங்க. இந்த வீக்கெண்ட் நாமெல்லாம் என் கார்ல ஜாலியா மாயஜால் போலாமா? சாரி பிரியங்கா, சாட்டர்டே நானும் ரகுவும் சினிமாக்கு போறோம். ஐயோ, என் செல்போனை கிளாஸ்ல விட்டு வந்துட்டேன். லிஃப்ட் வந்த உடனே நீ லேப் போயிடு, நான் வந்துடுறேன். ஓகே. ரகு, ஆர்த்தி நீ இங்கே இருக்க? உன்னை எங்கெல்லாம் தேடுறது? உன்னை ஹெச்ஓடி கூப்பிட்டாரு, சீக்கிரம் போய் பாரு. ரகு, இந்த ரெக்கார்டை கெமிஸ்ட்ரி லேப்ல சப்மிட் பண்ணிடுறியா? இன்னைக்கு தான் லாஸ்ட் டே. இன்னும் 5 மினிட்ஸ்ல கெமிஸ்ட்ரி லேப் மூடிடுவாங்க. நான் ஹெச்ஓடி பார்த்துட்டு வந்துடுறேன் ப்ளீஸ். தேங்க்யூ. ரகு என்ன பண்ற? யாராவது பார்த்துட்டு போறாங்க. பார்க்கட்டும். ஐயோ ரகு, டைம் ஆயிடு போகுது ப்ளீஸ். சரி போ. கையை விட்டா தானே போக முடியும். ஓகே. தேங்க்ஸ். இப்போ எதுக்கு கை பிடிக்கிற? கிஸ் வேணுமா? ஐயோ ஆர்த்தி, எனக்கும் கிஸ் வேணும். ஆர்த்தி இங்க எப்படி? பரவாயில்ல வா. என்ன மன்னிச்சிரு ஆர்த்தி, தெரியாம பண்ணிட்டேன். அப்படி வா வழிக்கு. அவ்வளவு பயம் இருக்குல்ல? சிலி பாய். அப்பா, வர வர ஹாஸ்டல் பொண்ணு கூட சேர்ந்து ரொம்ப கெட்டு போயிட்டா. ரகு, ஆர்த்தி கதவு தர. ரகு, ஆர்த்தி
ஆர்த்தி என்னாச்சு ஆர்த்தி? ஆர்த்தி 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 என்னாச்சு? ரகு ரகு ஒன்றும் இல்ல, உனக்கு ஒன்றும் இல்ல. எனக்கு ஒன்றும் இல்லை. உனக்கு என்னாச்சு? ஒரு நிமிஷம் பேச்சு மூச்சு இல்லாம இருந்த. தெரியல ரகு, நீ செத்து போயிட்டியோன்னு ரொம்ப பயந்துட்டேன். எதுக்கு அலற? அதான் எனக்கு ஒன்றும் ஆகல இல்ல. நல்ல வேலை லெஃப்ட்ல நான் போனேன். இதுவே நீ போயிருந்தா. Oh God, ரத்தம் வருது. ஃபர்ஸ்ட் எய்ட் பாக்ஸ் கொண்டு வரேன். ஆர்த்தி ரகு, are you all right? நீ போட்ட கணக்கு ஒண்ணு, ஆனா நடந்தது வேற இல்ல. என்ன ரகு சொல்ற? எனக்கு ஒன்றும் புரியல. நடிக்காதடி நடிக்காதடி. நான் உன்னை ஏத்துக்கலன்றதுக்காக நீ ஆர்த்தியை கொலை பண்ண பார்த்த. அவ என்ன லவ் பண்றத தவிர உனக்கு என்னடி துரோகம் பண்ணா? ஆர்த்தியை கொல்ல நான் திட்டம் போட்டேனா? ரகு, நான் அந்த மாதிரி கிடையாது. போத நிறுத்து. உன்னை நீயே அசிங்கப்படுத்திக்கிட்ட. இப்போ கூட எல்லாத்தையும் கரெஸ்பாண்டன்ட் கிட்ட சொல்லி உன்னை காலேஜ் விட்டு தூக்க முடியும். ஆனா உன் படிப்பு கெட்டக்கூடாதுன்னு தான் உன்னை சும்மா விடுறேன். ஒருவேளை அவ செத்து போயிருந்தாலும் நான் அவளையே நினைச்சு வாழ்ந்துட்டு இருப்பேனே தவிர வேற ஒருத்தைய தேடி போக மாட்டேன். ரகு, ஒரு நிமிஷம், நான் சொல்றது பொறுமையா கேளு. எனக்கு ஒண்ணும் இல்லடா. வாடா டாக்டர் கிட்ட போலாம். கூட்டி போலாம்டா. வா வாடா. அவன் பார்த்து எதுக்கு சொல்ற? எக்ஸ்கியூஸ் மீ, உங்க பர்ஸ். Thank you. What is your name? உமா பத்மநாபன். ஓகே பத்மநாபன். உமா எங்க? ஷட் அப். ஐயோ என் பர்ஸ் என் பர்ஸ் அங்க பாரு. அவங்க ரெண்டு பேரும் சிரிச்சு பேசுற அளவுக்கு நாட்டுல எதுவும் நடக்கலையே. அவன் கூட சேர்ந்துட்டான்ல, இனிமே கழுத மேல குரங்கு போன கதை தான். அவங்க ரெண்டு பேரும் உருப்படவே மாட்டாங்க. நீ கூட தான். ஹலோ ஹலோ, நில்லுங்க. அங்க போகாதீங்க, ஆழமா இருக்கு. சொன்னா கேளுங்க, நில்லுங்க. என்னை யாரும் காப்பாத்த வேணாம். கிட்ட வராதீங்க. சொன்னா கேளுங்க, வந்துருங்க. என்னை விடுங்க. பிரியங்கா, எஸ், நான் தான். ஐ லவ் யூ டா. ச்சே, நீ எல்லாம் ஒரு பொண்ணா? ஏன் இப்படி எல்லாம் பண்ற? இது எதுக்கு தெரியும்? நீ என்ன கட்டி பிடிக்கிறதுக்கும் நான் உன்னை முத்தம் கொடுக்கறதுக்கும். இப்படி பேசுறதுக்கு உனக்கு அருவருப்பா இல்ல? இப்போ எனக்கு இல்ல. ஏன்னா நான் உன்னை காதலிக்கிறேன். அப்புறமா உனக்கு ஒரு காது. ஏன்னா அப்போ நீ என்ன காதலிப்ப. நீ தெரிஞ்சதா நான் உன்னை காப்பாத்திருக்கவே மாட்டேன். சும்மா பேசிட்டே இருக்காத. இந்த கை வச்சு இடுப்பு பிடிச்சுக்கோ. இந்த உதடோட வச்சு முத்தம் கொடு. என்னை காப்பாத்தும் போது எப்படி கட்டி பிடிச்ச அந்த மாதிரி கட்டிப்பிடி. அப்படியே நேரா போய் நடுக்கடல்ல விழுந்து சாவு. ரகு, டோன்ட் கோ. எது கூப்பிட்ட? ஹாய் ஹாய். ரஞ்சித் இதை உங்ககிட்ட கொடுக்க சொன்னான். ரஞ்சித்? என்னன்னு தெரியல. இந்தா. ஆர்த்தி, ஆர்த்தி, எதுக்கு ஆர்த்தி? எதுக்கு அழுற? அழாத ப்ளீஸ். பாத்தியா, இப்பயாவது தெரிஞ்சது உனக்கு அவனை பத்தி. எத்தனை வாட்டி சொன்ன அவனை விட்டுடுன்னு. இப்பயாவது புரிஞ்சுக்கோ. பாரு என்ன வேலை பண்ணிருக்கான் பாத்தியா. அவளே பாவம். அவளை போய் இவ்வளவு நாளா ஏமாத்திட்டு இருக்கியே. இந்த ஆர்த்தி கொடுக்க சொன்னா. டியர் ரகு, வாழ்க்கையில் உன்னை விட ஒன்று பெட்டராக இருக்கும். என்னை விட பிரியங்கா எல்லா விதத்துலையும் பெட்டரானவ தான். இனிமேல் என்னை ஏமாற்ற தயவு செஞ்சு முயற்சி செய்ய வேணாம். ஆர்த்தி. ரகு, என்ன இது? இங்கேயும் கூட்டிட்டு வந்த? ரிலாக்ஸ் ரிலாக்ஸ்.
அண்ணே இங்க வாங்கண்ணே. அண்ணே ஆசைப்பட்டபடியே ஜாலியா இருக்கலான்னு இவளை இங்க கூட்டு வந்தேன். இவன் என்ன சின்ன பையன்னு சொல்லிட்டா. எனக்கு ஈக்குவலான ஆம்பளை எவனாவது இருக்கானான்னு ஆம்பளைங்களையே கேவலப்படுத்துறா. நீங்க எல்லாம் நிஜமா யாருன்னு இவளுக்கு காமிங்கண்ணே. ஜாலியா தொட்டுக்கோங்க. என்ஜாய். ரகு, are you mad? Please don't do this to me. என்னை விட்டு போகாத, ரகு. சீ, இவ்வளவு சீப்பா பிஹேவ் பண்ற. என்ன ரொம்ப அவமானமா இருக்குல்ல? இப்ப புரியுதா? பிடிக்காத ஒருத்தன் கிட்ட வந்தா எவ்வளவு அருவருப்பா இருக்கும்னு. அப்படிதான் பிடிக்காதவங்க கூட நான் வாழ்நாள் ஃபுல்லா எப்படி வாழ்றது? உடம்புன்றது ரொம்ப புனிதமானது. அதை போட்டோ எடுத்து உன்னை நீயே கேவலப்படுத்திக்கிட்ட. அதை உனக்கு புரிய வைக்கணுன்றதுக்காக தான் நான் இப்படி எல்லாம் செஞ்சேன். என்ன மன்னிச்சிரு. என் ஆர்த்தியை எப்படி தக்க வச்சுக்கணும்னு எனக்கு நல்லாவே தெரியும். உன்னால என் காதுல பிரிக்க முடியாது. பிரியங்கா உனக்கு ஒன்றும் ஆகலையே சார். அவன் தான் பிரியங்காவுக்கு என்ன பண்ணா? அவனை உடனே அரெஸ்ட் பண்ணுங்க. இன்ஸ்பெக்டர் ஒரு நிமிஷம். ரஞ்சித் உன் செல்போன் கொடு. இன்ஸ்பெக்டர் முதல்ல ரஞ்சித் அரெஸ்ட் பண்ணுங்க. வாட்? என்னையா? நான் என்ன பண்ணேன்? இன்ஸ்பெக்டர் இதை பாருங்க. என்னையும் என் பாய் ஃப்ரெண்ட் ரகுவையும் கண்டபடி போட்டோ எடுத்து பிளாக்மெயில் பண்றான். ப்ளீஸ் அரெஸ்ட் பண்ணுங்க. மேடம் இவர் டிஜிபி சார். நான் மினிஸ்டர் புகழேந்தியோட சிஸ்டர். அது மட்டும் இல்ல, இவன் தப்பு பண்ணிருக்கான்னு நான் ப்ரூஃப் பண்ணிருக்கேன். What the hell is happening பிரியங்கா? எஸ் மேடம். கான்ஸ்டபிள் இவர் அரெஸ்ட் பண்ணுங்க. No sir. Hey, hey பிரியங்கா விட சொல்லு. Sir just please listen to me sir. Hey, எல்லாத்தையும் நீயே பண்ண சொல்லிட்டு இப்போ என்ன மாட்டி விடுறியா? சொன்னேன் எனக்கு ரகு கிடைப்பான், உனக்கு ஆர்த்தி கிடைப்பான் நினைச்சு சொன்னேன். எனக்கு எப்ப ரகு கிடைக்கலையோ அப்ப ஆர்த்தி உனக்கு கிடைக்க கூடாது. அது வரைக்கும் லாக்அப்ல கூலா ரெஸ்ட் எடு. This is nonsense பிரியங்கா. என்ன விட சொல்லு.